விஜய் அவர்கள் வந்து இந்த பெரம்பூர் தொகுதியில நிக்க போறதா சொல்றாங்க. அந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் வீட்டில் வந்து என் மனைவி 2 பொண்ணுங்க 3 பேருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லாஸ்ட்டாக த்ரிஷா அந்த நியூஸ் யூடியூப்பில் பார்க்க சொல்ல அதை பார்த்துட்டு இந்த வயசில் இந்த பையன் வந்து இப்படி இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு இனிமேல்ட்டு விஜய்க்கே கிடையாது, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு என் மனைவியும் 2 பொண்ணும் சொன்னாங்க. ஆனால் நான் போடுறது வந்து மோடிக்கு தான். மோடி எதுக்கு செலக்ட் பண்ணுறாரோ அதுக்கு தான் போடுவேன். பெரம்பூர் தொகுதி அவர் நிற்கிறாருன்னா அவருக்கு என்ன தகுதி இருக்குது அரசியலில்? ஏதோ முன் அனுபவம் இருக்குதா? என்ன ஒன்று சினிமா, அதுதான் உனக்கு. அரசியலில் யாருக்கு எந்த ஒரு சாதனையும் இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது. அது எப்படி அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க? வந்தால் ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் தான் வருவாங்க. இவெல்லாம் வரவும் முடியாது. அது அவர் நினைக்கிற மாதிரிலாம் பண்ணானா திரிஷா வீட்டில் போய் பண்ணிக்கலாம். அங்கே போய் ஓட்டில் நிற்கலாம். ஒரு அரசியலில் வந்து ஒரு தலைவர் ஆகிட்டா நீ பொண்டாட்டி உனக்கு வந்து ஜீவனாம்சம் கேட்டுக்கிறா, நீ திமிரு பிடிச்ச மறுநாள் அவள்கிட்டன்னு ஒரு கல்யாணத்துக்கு போறியா? நீ எப்படி ஒரு தலைவன்? எப்படி சொல்லுவார்? போடுறேன்னு கூட எங்கள் தம்பி பசங்களாம் அவனுக்கு போடுறேன் இவன் பண்ண அந்த பொம்பளை இட்டுன்னு போனால் மாதிரி கல்யாணத்துக்கு அன்றைக்கே மாறினவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இன்னும் வேலைக்காக பெரம்பூர் தொகுதி மக்களாக நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய்க்கு வந்து அரசியலை பற்றி என்ன தெரியும்? ஒரு கவுன்சிலருக்கு நின்றுருக்காரா, இல்லை ஒரு எம்எல்ஏக்கு நின்றுருக்காரா? எதுவுமே நின்றதில்லை. மக்களை போய் சந்திச்சிருக்காரா? கிடையாது. போகிற இடத்துலலாம் பிரச்சனை தான் நடக்குது. நான் வந்து எந்த கட்சிக்கார சார்பாகவும் பேசலை, பொதுவாக பேசுகிறேன். சரிங்களா? பொதுவாக பேசுகிறேன். நிற்கட்டும், நின்று ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சால் செய்யட்டும். அதனால் அனுபவம் இருக்கான்னு நான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அனுபவசாலிலாம் கூட வச்சுருக்கிறாப்புல, நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இன்னும் அனுபவம் வேணும் அவருக்கு, இன்னும் அனுபவம் வேணும். இப்போ சீமான் கூட எவ்வளோ நாளாக பாடுபட்டுருக்காரு, மக்களுக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்காரு. மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடல. புரியுதுங்களா? யாருக்கு தலையெழுத்து எப்படி இருக்கோ அவங்க வரட்டும், ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்.